அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இன்னாகரேட்டிவ் ஸ்பீச் போவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, பையத் பிரமாணத்தை தொடர்ந்து அலி ஆட்சிக்கு அவர் வகுத்து கொண்ட நெறிமுறையாக அமைந்தது. என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்களே, நிச்சயமாக நான் உங்களில் ஒருவன் தான். உங்களுக்கு உள்ளவை எனக்கும் உண்டு, உங்கள் மீது உள்ளவை என் மீதும் உண்டு. நபியின் வழியிலேயே உங்களை நான் எடுத்துச் செல்வேன். எனக்கு ஏவப்பட்டிருப்பதையே உங்கள் மீது செயல்படுத்துவேன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் செல்வத்திலிருந்து, அதாவது இவருக்கு முந்தைய ஆட்சியாளர் உஸ்மான் செய்திருந்த அனைத்து வரி விலக்குகளும் மானியங்களும் பைத்துல் மாலுக்கே திருப்பி சேர்க்கப்படும். நீதி என்பது மிக பரந்தது. அதனை குறுகியதாக ஆக்க நோக்குபவருக்கு அநீதி அதைவிட குறுகியதாக அமைந்துவிடும். நீதியை குறுகியதாக ஆக்க பார்ப்பவர்களுக்கு அநீதி அதைவிட குறுகியதாக அமைந்துவிடும். மனிதர்களே, உங்களில் உலக சுகங்களில் மூழ்கி நிலப்புலன்களுக்கு அதிபதியாகி ஆறுகள் வெட்டி குதிரைகளில் சவாரி செய்து சேடி பெண்கள் வைத்து வாழ்க்கை நடத்தியவர்கள் அலி எங்கள் உரிமைகளை பறித்துக் கொண்டார் என்று நாளை சொல்லக்கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், நபித்தோழர்களாகிய முஹாஜிர்களிலோ அன்சாரிகளிலோ எவராவது பிறரை விட தனக்கே சிறப்புள்ளதாக எண்ணுவாராயின் அந்த சிறப்பு மறுமையில் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த உலகத்துல அன்சாரிகளும் முஹாஜிர்களும் பிற முஸ்லிம்களை விட தாங்கள் ஏதோ ஒரு வகையில் சிறந்தவர்கள் என்று நினைப்பார்களாயின் அது மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் நபிகளாருடைய வழிமுறைப்படி குர்ஆன் ஹதீஸ் படி அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தவறு செய்தாலும் தவறுதான், அதை நான் சுட்டிக்காட்டுவேன், அதை திருத்த முயற்சி செய்வேன். ஆகவே அவர்களுக்கு மற்ற முஸ்லிம்களை விட, அதாவது பிறரை விட தனக்கே சிறப்புள்ளதாக யாரேனும், அதாவது முஹாஜிர்களிலோ அன்சாரிகளிலோ எண்ணுவாராயின் அந்த சிறப்பு மறுமையில் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு நற்கூலி கொடுக்கும் பொறுப்பு அல்லாஹ்வுக்குரியது. எந்த மனிதர் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் அழைப்பை ஏற்று நமது மார்க்கத்தில் நுழைந்து நமது கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறாரோ அவருக்கு இஸ்லாத்தின் கடமைகளும் உரிமைகளும் வரையறைகளும் விதியாகிவிடும். நீங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள், செல்வம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, அது உங்களுக்கு மத்தியில் சமமாக பகிரப்படும். எவருக்கும், நல்லா கேட்டுக்கிடுங்க, இதான் அந்த லாஸ்ட் வரி ரொம்ப 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 முக்கியமானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னையே இன்க்ளூட் பண்ணி சொல்றாங்க, தன்னையே சேர்த்து சொல்றாங்க. எவருக்கும் எவரை விடவும் சிறப்பு கிடையாது. இறையச்சம் கொண்டோருக்கு அல்லாஹ்விடம் அழகிய கூலி உண்டு.